வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்தடுத்து மிக முக்கியமான சந்திப்புகள், ஆலோசனைகள். இதை பார்த்து அரண்டு போயிருக்காங்க பாகிஸ்தான். நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களோட ஆலோசனை நடத்தியிருக்காரு. கடந்த 12 மணி நேரத்தில் இரண்டாவது முறையாக ஆலோசனை நடக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு ஆலோசனை நடந்து அதன் பிறகு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மீண்டும் ஆலோசனை நடந்திருக்கு. டிஃபென்ஸ் மினிஸ்டரும் நம்ம பிரைம் மினிஸ்டரும் ஆலோசனை நடத்தியிருக்காங்க. அடுத்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுடைய தலைமை இயக்குனர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்காரு. ஆல்ரெடி பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுடைய தலைமை இயக்குனர் முப்படையுடைய தலைமை தளபதியையும் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரோடையும் ஆலோசனை நடத்தி முடித்த பிறகு ஹோம் மினிஸ்டரை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்காரு. ஸோ அடுத்தடுத்து மிக முக்கியமான ஆலோசனைகள் இருக்கிறத பார்த்துட்டு பாகிஸ்தான் ஒட்டுமொத்தமாக அரண்டு போயிருக்காங்க. பிரதமர் மோடி, டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்த சந்திப்பின் போது கூட யார் யாரெல்லாம் இருந்திருக்கா அப்படின்னா, நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்களும், முப்படைகளுடைய தலைமை தளபதி அனில் சௌஹான் அவர்களும், அடுத்து முப்படையுடைய தளபதிகள் இவங்க எல்லாமே கூட இருந்திருக்காங்க. முக்கியமான மீட்டிங் நடந்துருக்கு. பிபிசி தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக தான் அவங்க போடக்கூடிய செய்திகள்லாம் இருக்கு. சமீபத்தில் பகல்காமில் நடந்த கொடூர தீவிரவாத தாக்குதல் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களை தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடலை பிபிசி. போராளிகள் அப்படின்னு சொல்லிட்டு மிலிட்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. டெரரிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு பதிலாக நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், கன்மென் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்க. அது என்ன கன்மென், மிலிட்டன்ஸ், இதெல்லாம் என்ன வார்த்தைகளா? நடந்தது தீவிரவாத தாக்குதல். அப்போ தீவிரவாதிகள், டெரரிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தணும். ஆனால் பிபிசி இப்படி பண்ணியிருந்தாங்களா? இதன் காரணமாக இப்போ மத்திய அரசாங்கம் பிபிசிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நடக்க போது நம்ம இந்திய ராணுவத்தை புதுப்பிக்கணும், நல்லா டெக்னாலஜியாக நிறைய வெப்பன்ஸை வாங்கணும், ராணுவ வீரர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் நம்மளால் ஆன நிதி உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் சில மோசடி கும்பல்கள் இப்போ களம் இறங்கியிருக்காங்களாம். கியூஆர் கோடை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி, இந்தியனாக இருந்தால் நிதி உதவி பண்ணுங்கள், ராணுவ வீரர்களுக்கு நிதி உதவி பண்ணணும், புதிய புதிய வெப்பன்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் சில குழுக்கள் பார்த்தீங்கன்னா கியூஆர் கோட் அனுப்பி இதன் மூலமாக மோசடியில் ஈடுபடுற சில செய்திகள் கிடைச்சிருக்கு. நம்ம இந்திய ராணுவம் திட்டவட்டமாக மறுத்திருக்காங்க. இது மாதிரி எந்த ஒரு அறிவிப்பையும் ராணுவம் வெளியிடலை. அதனால இதை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திய ராணுவம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. அதனால சம்பந்தப்பட்ட மாநில காவல்துறை இந்த மோசடி கும்பல் மீது தீவிர ஆக்ஷன் எடுக்கணும். யார் இதை பண்ணுறது? வாட்ஸ்அப்பில் இந்த கியூஆர் கோட் எல்லாத்தையும் அனுப்பி ராணுவத்துக்கு அது பண்ண போகிறோம், இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோசடி கும்பல் களமிறங்கியிருக்கு. அந்த கும்பல் மீது ஆக்ஷன் எடுக்கணும் ஒவ்வொரு மாநில காவல்துறை அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இது மூணாவது டாபிக். கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? அமெரிக்காவில் கலக்கும் அண்ணாமலை அப்படிங்கிறது நாலாவது டாபிக். ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் அண்ணாமலை ஒரு ஸ்பீச் கொடுத்தாருல, ஸ்டாண்டிங் ஓவேஷன் கிடச்சிச்சு அந்த ஸ்பீச்சுக்கு. அந்த உரை முடிந்த பிறகு டெஸ்லாவுடைய தலைமை அலுவலகம் இருக்குது பார்த்தீங்களா, அதை அண்ணாமலை போய் வாட்ச் பண்ணியிருக்காரு. அந்த புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது. இப்போ அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு திமுக அரசாங்கத்திற்கு கடுமையான ஒரு அடி கொடுத்துருக்காரு. சமூக வலைதளத்தில் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு திமுக கவர்மெண்ட்டை. இதன் பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உச்சநீதிமன்றம் அமைச்சர் பதவி வேணுமா இல்லை ஜாமீன் வேணுமா அப்படின்னு திங்கட்கிழமை மதியானம் 2 மணிக்குள்ளே நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கெடு விதிச்சிருந்தாங்க. அமைச்சர் பதவி தான் வேணும் அப்படின்னா அவர் சிறைக்கு போக வேண்டிய சூழல் வந்திருக்கும், ஜாமீனை ரத்து பண்ணிடுவாங்க. அப்போ ஜாமீன் வேணும் அப்படின்னா அமைச்சர் போஸ்ட்லேருந்து ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருந்துச்சு. இப்போ செந்தில் பாலாஜி ராஜினாமா பண்ணிட்டாரு. ஒன்று. ரெண்டாவது, பொன்முடி இருக்கார்ல, பொன்முடி பெண்களை இழிவாகவும் ஹிந்து மதத்துடைய சைவம் வைணவத்தை இழிவாகவும் பேசியிருந்தார். அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்திக்கிருக்காங்க. ஸோ இதன் காரணமாக பொன்முடியுடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டிருக்கு. தமிழக அமைச்சரவையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. செந்தில் பாலாஜி ராஜினாமா செஞ்சிருக்காரு, இப்போ அவர் அமைச்சர் கிடையாது. பொன்முடியுடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கா. இப்போ இது குறித்து அண்ணாமலை அமெரிக்காவிலிருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்திய அரசியலில் ஒரே நாளில் 2 அமைச்சர்கள் நீக்கப்படக்கூடிய நிலைமையில் இப்போ திராவிட மாடல் கவர்மெண்ட் இருக்குது. ஒருத்தர் செந்தில் பாலாஜி, ஊழலை வழிகாட்டியாக கொண்ட செந்தில் பாலாஜி. ரெண்டாவது பொன்முடி, தாய்மார்களை பற்றி அவமரியாதையாக தொடர்ந்து பேசி வரக்கூடிய பொன்முடி. இவங்க 2 பேரும் ஒரே நாளில் நீக்கப்பட்டிருக்காங்க. இதுதான் 2026 முடிவின் தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பதிவு போட திமுக கடுப்பாக இதெல்லாம் பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.